திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் நில மதிப்பீடு செய்வதற்கு 35,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் மற்றும் தற்காலிக டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். செல்லாத்தூரை சேர்ந்த ஆஞ்சநேயன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் நில மதிப்பீடு செய்வதற்கு 35,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் மற்றும் தற்காலிக டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். செல்லாத்தூரை சேர்ந்த ஆஞ்சநேயன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே தடுப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகையின்றி தரைப்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விளந்தை கிராமம் அருகே திருக்கோவிலூர் மணலூர்பேட்டை நெடுஞ்சாலையில் முறையான பாதுகாப்பு இல்லாமல் தரைப்பாலம் அமைக்கும் பணி மேற்கொண்டு வரும் ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே முத்தம்பட்டி பகுதியில் காற்றாலைக்கு பொருத்தப்படும் உதிரி பாகங்களை ஏற்றிச் செல்லும் கனரக லாரிகளால் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் நிகழ்வதாக கூறி ஊர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிக அளவில் லாரிகள் செல்வதால் கால்நடைகள் விபத்துகளில் சிக்கி உயிரிழந்து வருவதாகவும் சாலைகள் பழுதடைந்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த டிராக்டர் மீது அசுர வேகத்தில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவி மற்றும் மாணவர் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து உடல்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை அழகர் கோவிலில் 12.90 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் தங்கும் விடுதி உள்ளிட்ட பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலூர் தாலுகாவில் அமைந்துள்ள அழகர் கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருமண மண்டபம், விருந்து மண்டபம் உள்ளிட்ட பணிகள் இதுவரை நிறைவடையாமல் உள்ளதால் ஒப்பந்ததாரர்கள் விரைந்து முடிக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளி வளாகத்தில் விஷப்பாம்பு கடித்து 6ஆம் வகுப்பு மாணவன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராணி மகாராஜபுரம் தெற்கு தெருவை சேர்ந்த கணேசன் அன்னலட்சுமி தம்பதியரின் 12 வயது மகன் வனபாரத் பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது விஷத்தன்மை கொண்ட கட்டுவிரியன் பாம்பு காலில் கடித்துள்ளது. இதனால் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சிலிண்டர் வெடித்து வீடு தீப்பற்றி எரிந்த சம்பவத்தில் அங்கிருந்த பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் தீயில் எரிந்து நாசமாயின. சுப்பிரமணியபுரம் இந்திரா காலனியில் வசிக்கும் முனியம்மாள் என்பவர் வீட்டில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பொட்டப்பாளையம் கிராமத்தில் நிகழ்ந்த கொலை வழக்கில் இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி உத்தரவிட்டார். 2014ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் பொட்டப்பாளையத்தை சேர்ந்த முத்துராஜா மற்றும் இவரது மாமா மகன் அஜித்தை சாதிய வன்மத்தோடு சிறுவன் உட்பட 4 பேர் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் முத்துராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிறுவனை தவிர மற்ற 3 பேர் மீது வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ஒருவர் இறந்ததை அடுத்து பால்பாண்டி, பிரசாந்த் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் திடக்கழிவுகள் புதைத்த தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்குள்ள 9 ஜவுளி தொழிற்சாலைகளைச் சேர்ந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் திடக்கழிவுகள் புதைக்கப்பட்டிருப்பதாக புகார் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தனியார் தோட்ட தொழிலாளர்களின் வீட்டிற்கு எஸ்டேட் நிர்வாகம் பூட்டு போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தாய்சோலை தனியார் தேயிலை எஸ்டேட் நிர்வாகம் கடந்த 6 மாதங்களாக சம்பளம் வழங்காமல் இருப்பதுடன் கடந்த 11 ஆண்டுகளாக பிடித்தம் செய்த பணத்தை வருங்கால வைப்பு நிதிக்காக தொழிலாளர்களின் கணக்கில் செலுத்தாமல் இருந்து வருகிறது. இது தொடர்பாக 6 மாதமாக தொடர் போராட்டங்கள் நடத்தி வரும் தொழிலாளர்களின் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அவர்கள் வீடுகளுக்கு எஸ்டேட் நிர்வாகம் பூட்டு போட்டுள்ளது.
இந்த போராட்டம் செய்ததின் அடிப்படையில் இந்த நிர்வாகம் தொழிலாளர்களை பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த அம்மா ரேஷன் வாங்குவதற்காக ரேஷன் கடைக்கு சென்றிருந்தார்கள். ரேஷன் வாங்கி திரும்பி வரதுக்குள்ளார் அந்த நிர்வாகமானது அவர்கள் பூட்டிய பூட்டின் மேல் ஒரு பூட்டும் கூடி பூட்டி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மிகவும் சங்கடத்தில் உள்ளார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த ரேஷன் பொருளை எப்படி வீட்டுக்குள்ளார வைக்கிறது, இந்த பூட்டை உடனடியாக அகற்றுவதற்கு அதிகாரிகள் உடனடியாக அதற்கு உத்தரவிட வேண்டும். நெல்லை மாவட்டம் முக்கூடலில் உள்ள தனியார் வங்கியின் ஏடிஎம் கேமராவை துண்டித்து திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஆலங்குளம் செல்லும் சாலையில் உள்ள சென்ட்ரல் வங்கியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக முக்கூடலை சேர்ந்த முரளி என்பவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்வதற்காக 40,000 ரூபாய் தேவைப்பட்டதால் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பொது கழிப்பறை புனரமைக்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சோழவந்தான் பேரூராட்சி 16வது வார்டு பகுதியில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொது கழிப்பறை புனரமைக்கப்பட்டது. ஆனால் புதர்களை அகற்றாமல் வெறும் பெயிண்ட் மட்டும் அடித்துவிட்டு 10 லட்சம் செலவு செய்ததாக அதிகாரிகள் கூறுவதாக சாடியுள்ள மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சோழவந்தான் பஞ்சாயத்து போட்டு ரொம்ப மோசம். இப்போ 10,60,000 ரூபா போட்டிருக்காங்க. அவ்வளோவெல்லாம் செலவழியாதுங்க. ஒரு பெயிண்ட் அடிச்சு ஒரு பாத்ரூம் அடிக்க எவ்வளோ ஒரு 1 லட்சத்தை கூட வைங்க. இல்லை ஒரு அந்த 1,60,000 ரூபா ஆச்சு. மீறி அந்த 10 லட்சம் என்னாச்சு? ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண் துடைப்புக்காக கூட்டம் நடத்தப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடந்தது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்ட விவசாயிகள் தங்கள் குறைகளை வலியுறுத்தி பேசினர். அப்போது எந்த ஒரு குறைகளையும் தீர்க்காமல் கூட்டம் மட்டும் நடத்துவதாக குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்தனர். 16,500 ஹெக்டேர் நிலங்களில் பயிரிடப்பட்ட அந்த ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் இன்னமும் கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு கையாளாகாத ஒரு மெத்தன போக்காக இருக்கக்கூடிய ஒரு டம்மி அரசாங்கத்தை மாநிலத்தில் ஆண்டுக்கிட்டு இங்கே பேரளவில் கலெக்டரேட்டில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடத்துகிறாங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் பலரும் அவதிக்குள்ளாகினர். பள்ளிப்பாளையத்தில் சாலை விரிவாக்கம் மற்றும் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் மாலையில் திடீரென ஏற்பட்ட போக்குவரத்து பாதிப்பின் காரணமாக பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் முதல் கருங்கல்பாளையம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதன் காரணமாக மாலை நேரத்தில் பணி முடித்து வீடு திரும்பியோர், பள்ளி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் கடும் அவதிக்குள்ளாகினர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் கலச பூஜை நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலைகள் அமைக்கப்பட்டு 160 சிவாச்சாரியார்களால் 6 கால பூஜைகள், விசேஷ ஹோமங்கள் நடைபெறுவதற்கான பணிகள் செய்யப்பட்டன. இந்த நிலையில் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் போன்றவை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.